Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number system. Question பாத்தீங்கன்னா which of the following numbers is divisible by 99? So 99 அப்படின்னு பாத்தீங்கன்னா 99 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 9 into 11 அப்படின்னு எழுதலாமா? So which number is divisible by 99 னா இந்த numbers வந்து 9 ஆலையும் 11 ஆலையும் divide ஆச்சுன்னா கண்டிப்பா 99 ஆல divide ஆகும்னு அர்த்தம். So first 9 ஆல இந்த நம்பர் divisible ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். So அப்ப divisibility by 9 அதோட ரூல் பாத்தீங்கன்னா sum of the digits it should be divisible by 9. Sum of the digits should be divisible by 9. Divisibility by 9 க்கு. So அப்ப ஒவ்வொரு நம்பரும் ஃபர்ஸ்ட் அதோட சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சம்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம். அந்த ஆட் பண்ற நம்பர் வந்து it should be divisible by 9. 9 ஆல டிவைட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பர் வந்து 9 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? இங்க என்ன இருக்கு 3. 3 plus 1 4. 4 plus 5 9. 9 plus 4 13. 13 plus 8 வந்து 21. So sum வந்து இங்க 21 வருது. 21 நம்ம 9 ஆல டிவைட் பண்ண முடியுமா? கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரல் நம்பர் வராது. கரெக்ட்டா ஃபிராக்ஷன்ல தான் வரும். So decimal pointல வரும் ஆன்சர். So 9 3s are 27. 9 2s are 18. So 21 9 ஆல டிவைட் ஆகாது. So அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னு 9 ஆலயும் டிவைட் ஆகணும் 11 ஆலயும் டிவைட் ஆகணும். So ஃபர்ஸ்ட் 9 ஆலயே டிவைட் ஆகல அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராதுன்னு அர்த்தம் விட்டுறலாம். So செகண்ட் ஆப்ஷன் போலாமா? செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6. 6 plus 0 6. 6 plus 6 12. 12 plus 8 20. 20 plus 7 27. So இப்ப 27 9 ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 9 3s are 27. So அப்ப இந்த B ஆப்ஷன் வந்து divisibility by 9 இந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் divisibility by 11 ஃபாலோ ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். Divisibility by 11. So divisibility by 11 க்கு பாத்தீங்கன்னா நம்ம So இதுதான் வந்து rule. Find the difference between the sum of the digits at odd places and sum of the digits at even places. If the difference is 0 or divisible by 11, then the number is divisible by 11. இதுதான் வந்து divisibility rule for 11. அதாவது first வந்து odd placesல இருக்க digitsலாம் நம்ம add பண்ணிக்கணும். even placesல இருக்க digitsலாம் add பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம subtract பண்ணா நம்மளுக்கு ஒன்னு 0 வரணும். இல்லனா அந்த நம்பர் வந்து 11 ஆல டிவைட் ஆகணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பா 11 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா 9 divisibility by 9 அதுல வந்து ஃபாலோ ஆகல. சோ செகண்ட் ஆப்ஷன் 9 ஆல டிவைட் ஆகுது. சோ அப்ப 11 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். சோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6 0 6 8 7. சோ முதல்ல ஆட் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் நம்பர்ஸ்னா இங்க இந்த பிளேஸ்ல இருந்து போகுமா? ஆட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். So 6 6 7. So odd sum of digits at odd places. Sum of digits at odd places. என்னது 6 plus 6 plus 7. So 6 plus 6 12. 12 plus 7 வந்து 19. Sum of digits at even places. So இது 1 3 5 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து 2 4. Okay. Sum of digits at even places. So என்னென்ன நம்பர் 0வும் 8ம் 0 plus 8 எவ்வளோ 8. So இப்போ difference between the sum of the digits at odd places and sum of the digits at even places. So இப்போ இந்த ரெண்டுத்தோட difference find out பண்ணணும். So difference find out பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 19 minus 8 find out பண்ணணும். 19 minus 8 எவ்வளோ 11.
ஸோ ஒன்று இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும் இல்லை டிவிசிபிள் பை 11 இருக்கணும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை 11ஆல டிவைட் பண்ணலாமா? ஓகே, ஸோ 11ஆல டிவைட் பண்ணலாமா? 11ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு 1 வருமா? அப்ப கண்டிப்பா இந்த ஃபுல் நம்பர் 60687 இட் இஸ் டிவிசிபிள் பை 11 அர்த்தம். உங்களுக்கு வேணும் நீங்க 11ஆல டிவைட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 60687 it is divisible by 9 also, it is divisible by 11 also. So இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா B ஆப்ஷன் தான் ஆன்சர். Thank you, thanks for watching.